ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் சீட்ஸ் வந்துட்டு எந்தெந்த காலேஜில் இருக்குது, எந்தெந்த காலேஜில் இல்லை, மேனேஜ்மெண்ட் சீட்ஸு டொனேஷன் இருக்கா, டொனேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை பற்றி ஆல்ரெடி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. மெரிட்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு 2 டைப்ஸில் இருக்குது அன்எய்டட் சீட்ஸ். சரிங்களா? போன தடவை நான் எய்டட் சீட்ஸ் பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். அன்எய்டட் சீட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டு மேனேஜ்மெண்ட்டு 2 டைப்பான சீட்ஸ் இருக்குது. மெரிட் சீட்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்டடுக்கு அடுத்து நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தரதுன்னா மெரிட் சீட்ஸ் தான். மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன்ஸ் இருக்கும். மெரிட் சீட்ஸில் நீங்கள் மார்க் இருந்தால் போதும். நார்மல் எல்லா காலேஜ்லையும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்களோ அந்த ஃபீஸ் தான் வந்து வாங்குவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும் மெரிட் சீட்ஸ். மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி நிறையா காலேஜஸில் இருக்காது. சரிங்களா? அட்டானமஸ் காலேஜில் தான் இருக்கும். அது எய்டட் இருக்கிற காலேஜில் தான் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெரிட் அண்டு மேனேஜ்மெண்ட் சீட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ மெரிட் சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னா மார்க் வந்து டிபெண்ட் பண்ணுது. இப்போ எய்டட் சீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மெரிட் சீட் வந்து ஒரு 50% கொடுப்பாங்க. அடுத்த ஒரு 50% வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சீட்டு. இப்போ இருக்கிற மீதி சீட்ஸ் எல்லாம் 2ஆக பிரிச்சுட்டு 50% வந்து மெரிட்டும் 50% வந்து மேனேஜ்மெண்ட். சரிங்களா? மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு 12th எக்ஸாம் எழுதும்போது, ஆனால் ஒரு நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எய்டடுக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும். எய்டடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாவே அட்லீஸ்ட் உங்களுக்கு சரிங்களா, அட்லாஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு மெரிட் சீட்ஸாவது கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நல்ல காலேஜில். சரிங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎஸ்ஜி ஹிந்துஸ்தானை டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்கிறேன். பிஎஸ்ஜி காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட்டு மேனேஜ்மெண்ட் எய்டடு அப்படின்னு நிறைய இருக்குது. ஆனால் ஹிந்துஸ்தான் காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் வந்து கிடையாது. சரிங்களா? டைரெக்டாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் பிஎஸ்ஜியில் பொறுத்த வரைக்கும் மெரிட்டு மேனேஜ்மெண்ட்டு எய்டடு அப்படின்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது 2 காலேஜ்லேயுமே உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக தான் வருது. இருந்தாலும் பிஎஸ்ஜியில் படிக்கணும்னு நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் லைக் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா எய்டடு ரொம்ப ஃபீஸ் கம்மி, அதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக தான். மெரிட்டில் போயிட்டாலும் ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கும் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுறத வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ படிக்கிறத நல்லா இப்போ 12th எக்ஸாம் எழுதும்போது நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணி கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எய்டட் சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் டஃப் காம்படிஷன் இருக்குது. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு நீங்கள் மெரிட் அண்டு எய்டட் சீட்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2 டைப்ஸோட டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எய்டட், மெரிட், மேனேஜ்மெண்ட் 3மே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்தராக இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியும் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 12th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த காலேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.